2018 குரூப் 4 கொஸ்டினோட ஃபஸ்ட்டு பார்ட் போட்டாச்சு. இது செகண்ட் பார்ட்டு பாருங்கள். 40 கொஸ்டின் பார்த்தா இது 41லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னே 2019 கொஸ்டின் ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 2024 சயின்ஸ் பற்றின கொஸ்டின் கொஞ்சம் போட்டிருக்கேன், கேட்டிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் புக்கில் இயல் வைஸ் எப்படி போகணும், எல்லாத்தையும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஓவரால் கண்டென்ட்டும் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கிறேன். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். 41வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 41வது கொஸ்டின் சொல்லும் பொருளும். சரிங்களா? சொல்லும் பொருளோட வனப்பு அப்படின்னா அழகு, அடவின்னா காடு, மருங்கு அப்படின்னா பக்கம், மதுரம்னா இனிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிழையற்ற வாக்கியம் என்ன அப்படிங்கிறது. இது வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரும், ஓர்னு வரும். உயிர்மை எழுத்து அப்படின்னா ஒருன்னு வரும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. எழுத்து பிள்ளையும் கொஞ்சம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எழுவாய் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க, அது ஒரு செய்வினை தொடர். அடுத்து நெக்ஸ்ட் பொருத்துக. என்றல் அப்படின்னா அது ஒரு தொழில் பெயர், அல்ல விகுதி பெற்று இருந்தாலே தொழில் பெயர் தான். நுந்தை அப்படிங்கிறது நுண் தந்தை என்பதன் மரபு. யாவையும் அப்படின்னு பற்றானா அது வந்து முற்றுமை, உண்முனை வந்து முடியுது. நெக்ஸ்ட் நன்று அப்படின்னா அது ஒரு குறிப்புணை முற்று. நன்றுங்கிறத அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உண்மை தொகை ஊமென்னு விடைச்சொல் மறைந்து எவ்வாறு மறைந்து வரும் என்பதை இடையிலும் இறுதியிலும் வரும். உண்மை தொகை அப்படின்னா இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒரு பெயர் சொல்லும் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துறது எவ்வகை வேற்றுமை தொகைன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. 40க்கு அப்புறமே அதிகமாக இலக்கணம் தான் வருது. சரிங்களா? 46 பின்வருவற்றில் எது உருவகம் அன்று அப்படின்னா கயற்கண் அப்படிங்கிறத உருவகம் அன்று. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு திருக்குறளில் உள்ள மோனையை கொடுத்துருக்காங்க, மோனையை கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு அந்த மோனைனா கூளை மோனை 1 2 3 கூலி. சரிங்களா? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இது என்ன புணர்ச்சி விதியை பற்றி கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதி வந்து கன்றா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விண்ணின்று பைப்பின் விரைநீர் உயிரினகம் ஒன்னின்று உலர்த்தும் பசிங்கிறது திருக்குறள். அந்த குரட்பாவில் காணும் மோனை அதே மாதிரி மேலே கேட்ட மாதிரி தான் இதுலேயும் மோனை கேட்டிருக்காங்க. இது வந்து மேற்கதுவாய் மோனை 1 3 4. சரிங்களா? 1 3 4 மேற்கதுவாய் மோனை. அடுத்து குழுக்கள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. வினை தொகையில் வல்லினமிக்காது அப்படிங்கிறது மட்டும் சரி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என கேட்க அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகை அடிக்கடி கொஸ்டின்ல கேட்குறாங்க, ரொம்ப 10th புக்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. சிவை தாமோதரான திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரியின் பட்டம் கொடுத்தது சிவை தாமோதரான. இந்த பரிதிமார் கலைஞர் பற்றி 2 கொஸ்டினாவது கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. பாருங்க, எவ்வகை செய்தி ஓமைங்காட்டி என்னும் ஓவிய சிறப்பை பழந்தமிழ் அறிந்திருந்ததை காட்டும் இலக்கியம் மதுரை காஞ்சி தான் சொல்லுது. மதுரை காஞ்சி பட்டின பல வியாபாரத்தை பற்றி சொன்னோம். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை. சரிங்களா? மதுரையை பற்றி அடுத்தடுத்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேலை மதுரை காஞ்சியை பற்றின நூல், மதுரையை பற்றின இடம், ஏன்னா நம்ம சங்கம் வளர்த்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கம் வளர்த்து தமிழ் கருத்த இடம், அதை பற்றி அடிக்கடி கேட்பாங்க. யூனிட் 8லேயே வரும். உலகில் நாகரிகம் மற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தாலும் போதும், அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் சொன்னது அது. நம்மளாம் கம்பன் காவியத்தையும் திருக்குறளையும் ஃபுல்லாக படிச்சிருப்போமா? டவுட்டு தான். தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டே தமிழ் புக்கை படிக்கிறது மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கால்டுவெல்ல பாருங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு எல்லா மொழியும் பற்றி ஆக்கிட்டு திராவிட மொழிகளை பற்றின ஆராய்வு பண்ணிட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலே எழுதியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நாடகம் படித்தல், நடித்தல், நாடக இலக்கணம், ஏற்றல் ஆகிய முக்கோணங்களில் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னா இந்த பரிதிமார் கலைஞர். ஏற்கனவே அவரை பற்றி மேலே ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம், அது பட்ட ஒழுங்குனது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த அந்த நூல் வந்து நாடகம் படிக்கிறாரு. படைத்தல்னா அவர் அதில் உருவாக்குறாரு, அதில் அவரே நடிக்கிறாரு, அதுக்கு ஒரு இலக்கணமும் ஏற்றுறாரு. அவர் ரொம்ப முக்கியமானவர் நாடகம். அடுத்து கீழ்கண்டவற்றில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம்னா கோயம்புத்தூர்ல கிடையாது. சரிங்களா? கோயம்புத்தூர்ல பறவைகள் சரணாலயம் கிடையாது. கரைவெட்டியில் இருக்கு, வெள்ளோடு இருக்கு, சித்திரங்குடியில இருக்கு. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டுள்ள அல்மோரா சிறை வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உத்தராஞ்சல். இதை நீங்கள் எப்படி ஞாபகத்தில் இருக்கணும்னா, ஜவஹர்லால் நேரு வந்து சிறையில் இருக்கும்போது எனக்கு ஊஞ்சல் வேணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு இருக்காரு. ஷார்ட்கட்டுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து கண்ணதாசன் படைத்த நாடகம் அப்படின்னா ராசதண்டனை. அடுத்து அயற்கூற்றில் வருவனா தன்னிலை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கணம் ரிலேட்டடான கொஸ்டின். புத்தகம் வாசிப்பதனை வந்து கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா புத்தகம் வாசிப்பு வந்து மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொல்லிட்டு நேரு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அவங்களோட மகளுக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க, கடிதம் ரிலேட்டடான கொஸ்டின். சரிங்களா? இதுல இருந்தே ஒரு நூல் இன்னொன்று கேட்டிருப்பாங்க. அது நூல் ரிலேட்டடான கொஸ்டின். ஹெட்டிங் கொடுத்து ஆசிரியர்னு கேட்டிருப்பாங்க. கீழ்கண்டோட தேவனைய பாவனையின் சிறப்புகள் பொருந்தாதது என்னன்னா இலக்கிய செம்மல், இதுதான் பொருந்தாதது. சரிங்களா? மீது எல்லாமே அவருக்கு பொருந்தும். நெக்ஸ்ட் உன்னுள் இருக்கும் ஆண்டவன் அரசு அப்படிங்கிற நூலை எழுதினார் தலச்சுரை. இது ரொம்ப முக்கியமானதுதான். நெக்ஸ்ட் பெருஞ்சித்திரனார் வந்து கணிச்சாரு. சுரதா அப்படின்னாக்கி தேன்மலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுரதா வருது. முடியரசன் அப்படின்னா காவியப்பாவை, பாரதிதாசன் அப்படின்னா குறிஞ்சித்திட்டு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க இந்த 4 நூலுமே, அதனால ஆசிரியரும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பவுலரர் பெருஞ்சித்திரனார் படைப்புகளில் இல்லாத ஒன்று அப்படின்னா கள்ளக்குடி மாகாவி.
அடுத்து நெக்ஸ்ட் பெரியாரின் வாழ்க்கை நெறிகளில் சரியானது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரையும் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனால் இவருக்கு 4 கொஸ்டினை கொடுத்துட்டு ஒரே கொஸ்டினை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால அவரை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அவருக்கு யுனெஸ்கோ விருது வந்து 1970 கொடுத்துருக்காங்க. அஞ்சல் தலை 78. அப்புறம் பங்கேற்ற கூட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,700 கூட்டங்கள். அங்கே உரையாற்றின மணி நேரம்னா 21,400. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது காண்டத்தினை பேரினை தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னா வஞ்சி காண்டம். நீங்கன்னா பேசிக்கா இதை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். உரையாற்றிய மணி நேரம்னா அதுதான் அதிகமாவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது பிஆர்சி தான் ஆப்ஷனு. அதே மாதிரி அஞ்சல் தலை வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க படிச்சுக்கிட்டாங்களே போதும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அஞ்சல் தலை வெளியிடும். அவங்க எந்த வருஷம் வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கனாலே ஈஸியா அந்த கொஸ்டினை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம் வந்து வஞ்சி காண்டம். மதுரை காண்டம், குரல் காண்டம், திருவாளவை காண்டம் உண்டு. 3மே வரும், வஞ்சி காண்டம் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிட்ட அரசன் யாரு அப்படின்னா கரிகாலன் மன்னனை பத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்போ சங்க இலக்கியத்தில் வர கரிகாலன் மன்னனை பத்தி கேட்கறாங்க. மணிமேகலை அமுத சிறவியை பெற்றிட உதவியர் யாருன்னா தீவத்திலகை. இவங்க தான் ரொம்ப ரொம்ப அந்த தீவுல வந்து உங்களுக்கு உதவி படிப்பாங்க. சான்றோர்கள் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சு பண்பேன் மென்கண் செல்வம் என்பது செல்வம் என்பதுவே. இந்த பாடல் வரிகள் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் விளைக்கலாம் நல்வேட்டனார் தான். ஸோ பாடலை கொடுத்து யாரை புகழ்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாடலை கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் எடுத்திருக்காங்க. தருமைக்கு பொருட்களை அளித்த படலம் அளித்த படலம் எந்த காண்டத்துல இருக்கு அப்படின்னா திருவாளவாய் காண்டம். இது ரொம்ப முக்கியமானது. புக்ல கண்டன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் அஷ்டபிரபந்தம் கீழ்கணவற்றில் எதனை குறிக்கிறாங்கன்னா 8 சிற்றிலக்கியங்கள். அஷ்டம்னா 8, பிரபந்தம்னா சிற்றிலக்கியங்கள். சரிங்களா, நன்கு கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சாந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. சரிங்களா, 2034. நல்லது செய்தல் ஆட்சியராயினும் நல்லது செய்தல் உண்மையின் அதுதான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புறநானூற்று பாடல் வரிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. புறநானூறு அதிகமா கேட்பாங்க. ஒரு வேளை உங்களுக்கு இப்பதான் ட்ரெண்ட்ல கேட்கறாங்க, பாடமொழிலாம் கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடினா கொஸ்டின் கேட்டாலே பாடல் வரினாலே தெரியல அப்படின்னா புறநானூறு போட்டாலே நமக்கு மார்க் வந்துடும். அந்த மாதிரி கேட்பாங்க. மறைமலை ரெட்டிகளின் மகள் வந்து நீலாம்பிகை அம்மையார். இவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா, ஸோ அவங்களை பத்தி படிச்சுக்கோங்க. 9 நாளை உடுப்பவை 2 என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நான் சொன்னா புறநானூறு பாடல்கள் அதிகமா கேட்பாங்க. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. போரை ஒளிமின் கோவர்களால் அறுவடை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் நெடுங்கிலி மன்னன். சரிங்களா, நலங்களில் நடுக்கிளி 2 பேருக்கும் சண்டை வரும். அப்போ கோவர்களால் உள்ள நுழைஞ்சு இங்க போரை நிறுத்துங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அண்ணன் நெடுங்கிலியே அந்த போரை நிப்பாட்டிடுவாங்க. நெக்ஸ்ட் பெருவெடிப்பு கொள்கையின் பேரண்ட விரிவடைந்து நிற்பதை கூறும் நூல் வந்து திருவாசகம். இதை நீங்க படிச்சு வச்சிருந்தீங்களா போதும். திருவாசகம் பரிபாடல் ரிலேட்டடா தான் இந்த பெருவெளிப்பு கொள்கை வரும். இது வந்து நீங்க சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிடலாம். இந்த இடத்துல நீங்க படிக்காம புறநானூறுக்கு போட முடியாது. ஏன்னா நீங்க சயின்ஸ் அண்ட் இயல்வைஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கல்வி, மொழி, இயற்கை, அறிவியல், பண்பாடு, கலை, அழகியல் அந்த ரிலேட்டடா நீங்க பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக்ல தான் இந்த பாடல்கள் வரிகள் வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் தேம்பாவளி என்பது வந்து கிறிஸ்தவ காப்பி ரிலேட்டடா உள்ளது. அதுக்கப்புறம் தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்படுவர் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் தான் தண்டமிழ் ஆசான்னு சொல்லுவாங்க. அடுத்து திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் மொத்தம் 53 பேர். எத்தனை பாடல்கள் படிப்பாங்க அப்படின்னு 53 புலவர்கள் 55 பாடல்கள் படிப்பாங்க. 2 பேர் 2 பாடல் படிப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடிய பாம்பின் விஷயத்தை ஒன்றுகளாம் அப்படிங்கிற பாட்டை பாடிதான் அந்த பாம்போட பட்சத்தை யார் நீக்கியிருப்பாருன்னா அப்பர் வந்து நீக்கியிருப்பாரு. அப்பர்னா திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து களவழி 40 அப்படிங்கிற நூல் வந்து பொய்கை ஆழ்வார். கைநிலை அப்படின்னா புல்லாங்கடனார். கார் 40 அப்படின்னா கண்ணன் குத்தனார். பழமொழினா 3 அறையினார். இப்போ களவழினா களவு செய்யறவன் கண்டிப்பா பொய் சொல்லுவான். கைநிலை அப்படின்னா கையில தான் நம்ம புல்லு பறக்குவோம். கார் 40னா கார் ஓட்டும் போது கண்ணு கூர்மையா இருக்கணும். பழமொழி 400னா 3 அறையினார். 3 வரிகளுக்கு அப்புறம் 4வது வரி பழமொழியா இருக்கும். 3 அறையினார். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் அருமோ நரி நக்கீட்டு என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எது அப்படின்னு பழமொழி 400 உள்ளது இது. ஓகேவா, மேல பாருங்க அந்த பழமொழி ரிலேட்டடா அந்த நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. அடுத்து அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டாபிக் படிச்சா நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து தமிழ் எண்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். கடுகுல இருந்து நினைச்சு சமைச்சு ரசிச்சு சாப்பிடு. ஏன்னா அம்மா கூறினால் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட்சியர் பகுதி நுட்பத்தின்படி எவ்வாறு பிரியும். ஆற்று பிளஸ் ஆ பிளஸ் இயர். இந்த 3 பிரித்தல் வருது அப்படின்னா அது அப்படியே மைண்ட்ல எடுத்துக்கோங்க. 2019 கேட்டிருக்காங்க. 18லயும் 3 பிரிச்ச மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா 1ல இருந்து 2 3 வரைக்கும் கேட்டிருக்காங்க. எலிஜிபிள் எக்ஸாம்ல 4-5 கேட்கறாங்க. நீங்க பாஸ் பண்ணலாம். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிறது வந்து மெல்லோசை கொண்டது. இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் சான்றாண்மை அசை பிரித்தெழுதலின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க இது பாருங்க. 2018 குரூப்ல அடுத்து 3 பிரித்தெழுது. ரெண்டாவது பிரித்தெழுதுக. அந்த பிரித்தெழுதுகள்ல 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கிற மாதிரி. 2019 பாகற்காய் பிரிச்சாங்க. இதுல சான்றாண்மை கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு ஆட்சியர் அப்படிங்கறத பிரிச்சிருக்காங்க. எழுத்து சின்னதா தெரியுது, ஆனா அது 2 ரொம்ப பிரிக்கிற மாதிரி இருக்கு. புறத்திணைகள் வந்து மொத்தம் 12 வகைப்படும். சரிங்களா, எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள்னா பொருட்டு நிமித்தம்.
நான்காம் வேற்றுமை ரிலேட்டடா அதோட சொல் உருவுகள் கேட்டிருக்காங்க 2018. நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதின் பொருள். காங்கிறதே காடு தான் குறிக்கும். காடு, சோலை, வனம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின், நேர நிகர அன்ன இன்ன என்பவ பிறவும் உமத்துறவை எந்த வரையில் இடம்பெற்றுள்ள நன்னூல்ல உள்ள 100 கேட்டிருக்காங்க. சரிங்களா, நன்னூல்ல உள்ள 100 கேட்டிருக்காங்க. புக்ல உள்ள கண்டன வெளியில அவங்கேயும் போகல. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றன. இதில் ஐவர் என்னும் குரல் ஒன்றொழி பொதுச்சொல் அப்படிங்கறத குறிச்சிருக்கு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடி எற்கொட்பால் பயனுள்ளும் ஆணி. நீங்க இதை வந்து திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டினாவும் பார்த்துக்கலாம், இல்ல ஆணி ரிலேட்டடான கொஸ்டினாவும் பார்த்துக்கலாம். இது வேற்றுமை அணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இழுக்கல் உடையிலு ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்லி. குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன உவமை? ஊன்றுகோல் பெரியோர் சொல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பெரியோரோட சொல்ல வந்து நம்ம வாழ்க்கைக்கான ஊன்றுகோலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, பட்டியல் காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசுவேலை தவிராதுடும் அப்படிங்கிற அடிகள் இடம்பெற்றுள்ள பொருள்கோளோட வகையினை தேர்ந்தெடுக்க. இது வந்து பொருள்கோள். சரிங்களா, அப்ப கண்டுபெயர் இலக்கணம் தான் இது. பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள் ரிலேட்டடா. அன்னம் நுனினா வருட எவ்வளத்துக்கள் தோன்றும். எழுத்துக்கள் பிறப்பு ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ரேல என்னும் முன்னும் நக்கள் புணரும் விதிப்படி பின்வருவற்றில் எது? இதேதான், இது எழுத்துக்கள் புணர்றது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 99 முடிஞ்சது. லாஸ்ட் கொஸ்டின், வித்தோடு சென்ற வட்டி. இதுல வட்டி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடல் வரியோட வேர்டுக்கு பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் இப்போ சொல்லும் பொருளும் எப்படின்னு கேட்குறது. ஃபர்ஸ்ட் 41வது கொஸ்டின் அதுதான் பார்த்தோம். இதுவும் ஒரு சொல்லுக்கான பொருள், அது பொறுத்துக்கே கேட்டிருந்தாங்க. இது நார்மலாக கேட்டிருக்காங்க. வட்டினா பணையோலை பட்டி. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். இவ்வளோதான் நம்ம 2019 பார்த்தாச்சு, 18 ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் 2024 ஒரு சயின்ஸ் மாடல் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிலபஸ்ல இருக்கிறது நல்லா கவர் பண்ணி முடிச்சிருங்க. கண்டிப்பாக வாய்ப்பு போயிடலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஒன்றும் வந்து வரதில்லை. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.